உன்னை உயர்த்தி வைத்த நோக்கம் எதுக்கு தெரியுமா? புதுப்பாட்டை கையில் கொடுத்து வச்ச நோக்கம் எதுக்கு தெரியுமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கே. இன்றைக்கு நீ பலனோடு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு காணப்படும் நோக்கம் என்ன? கர்த்தரை துதிக்கிற துதியை கையிலே கொடுத்தால் அது கேட்டு அநேகர் கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். நாம் உயர்ந்திருக்கிற நோக்கம் என்று சொன்னால் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவ ஜனங்களோடு கூட இருப்பதற்குத்தான் கர்த்தர் உங்களையும் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அன்பாய் சொல்ல தேவ பிள்ளைய, உனக்கு அந்தஸ்து வரும்போது ஆண்டவருக்காக எதையா செய்ய ஆரம்பி. ஆமென். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு உன்னால் முடிந்த அளவிற்கு பிரயாசப்படு. அடிமைத்தனத்துக்கு கூட்டிவதற்கு காரணம் என்ன? தேவன் நம்மோடு கூட. சங்கீதக்காரர் சொல்லுகிறான் பாருங்கள், 42:3 பயங்கரமான குளிரும் உளையான சேற்றில் தூக்கெடுத்து என் கால்களை கண்மலைமே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஒரு காலத்தில் கர்த்தர் யார் என்று அறியாத பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுத்து நான் தான் தேவன் என்று உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா.